ஏரி, குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து இன்று நீருக்காக மல்லுக்கட்டும் நிலைக்கு மக்களை தள்ளிவிட்டது திராவிட ஆட்சிகள்தான் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். 32,000க்கு மேல இருந்த ஏரி, குளங்கள், நீர்த்தேக்கங்கள் 12,000 சுருங்கி இருக்குன்னா அதை தின்னு முழுங்கின நாய்கள் யார் தெரியுமா? எந்த ஐக்கிய தெரியுமா? இந்த திராவிட கோஷ்டி தான். அதனாலதான் நம்ம திராவிட முன்னேற்றம், அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றம்னா திருடர்கள் முன்னேற்றம் என்று சொல்றது காரணம் இதுதான். இவன் என்ன பண்ணுவான்னா, மக்கள் வீட ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு இடிப்பான், ஏரியா ஆக்கிரமிச்சு கட்டிருக்குங்க, குளத்தை ஆக்கிரமிச்சு கட்டிருக்கீங்கன்னு இடிப்பான். அங்க டக்குன்னு எனக்கு மணி அடிப்பான். நான் என்னடா அண்ணன் வீடு அடிக்கான், ஓடியா ஓடியா, நான் போய் மல் கட்டினான், அப்புறம் விட்டு போவான். இது நல்லா கவனிச்சுக்க. இந்த ஏரியா ஆக்கிரமிச்சாங்க, சரி ஆக்கிரமிச்சான், என் மக்களை ஆக்கிரமிச்சுட்டாங்க, ஆமாங்க, ஐ அக்ரிட், ஆக்கிரமிச்சிட்டான். ஆக்கிரமிக்கும் போது நீ எங்க போய் பிடிங்கிட்டு இருந்த? அங்க வட்டாட்சியர் இருந்தாரா, மாவட்ட ஆட்சியர் இருந்தாரா, இல்ல அங்க காவல்துறை இருந்தாரா, இல்லையா அங்க அதிகாரிகள்? உன்னுடைய கட்சியை மாவட்ட செயலாளர் இருந்தானா, வட்ட செயலாளர் இருந்தான்ல? நீ என் மக்கள் ஏரியை ஆக்கிரமிச்சு முதல் செங்கல்ல வச்சாம்பார் வீடு கட்டாத ஏரி ஆக்கிரமிக்கிறான்னு சொல்லியிருந்தா அழகா வேற இடத்துல போய் கட்டிருப்பான்ல. கட்டி 60 வருஷம் குடியிருந்துட்டான், கட்டிட்டேன், அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்துட்டேன், அப்புறம் எரிவாயு இணைப்பு கொடுத்துட்டேன், குடும்பத்தை கொடுத்துட்டேன், வாக்குரிமை கொடுத்துட்டேன், கழிவு நீர் வெளியேற காவா வெட்டிட்டேன், பால 60 வருஷமா வீட்டு வரி வாங்கிட்டேன். திடீர்னு உனக்கு கோமாவில் இருந்துச்ச மாதிரி இது ஆக்கிரமிப்பு அப்படின்னா கோபம் வருமா வருது? வருமா வராத? இது என்ன சேட்டனி? நீங்க பாரு, மக்கள் ஆக்கிரமிச்சதை விட அரசு ஆக்கிரமிச்சதான் பெரியது. வள்ளுவர் கோட்டம், நீரின்றி அமையாது உலகு என்று பாடிய வள்ளுவர் பெருமகனாரின் கோட்டமே ஏரி ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கேன். உடன் பிறந்தவனே அங்க போ, வள்ளுவர் கோட்டம் இருக்கிற பகுதிக்கு பேர் என்ன தெரியுமா? லேக் ஏரியா. லேக் ஏரியா, லேக் எங்கயான்னு கேட்டீங்கன்னா நோ. என் பங்காளி சொன்னால இங்க கிணறு இருந்துச்சு, வடிவேலு இங்க கிணறு இருந்துச்சு ஐயா, இப்ப காணுமையா, அந்த கதை தான் அது. ஏய், இந்த நாட்டில் எல்லா நீதிமன்றங்களும் ஏரியில கட்டப்பட்டதுதான். மதுரை உயர் நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கு வருது, ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு. இங்க பாரு, எதிர்த்து அரசு தரப்பு வழக்கறிஞர் கிட்ட போய் நீதிபதி இந்த கோப்பை புரட்டிக்கிட்டு அதெல்லாம் தப்பு, அப்படி அப்படி எப்படி ஆக்கிரமிக்கலாம் பேசிக்காரு. அவர் கோப்பை புரட்டும் போது அரசு வழக்கறிஞர் கிட்ட போய், ஐயா இந்த நீதிமன்றமே ஏரி ஆக்கிரமிச்சுதான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அப்படி தூக்கி தூர போட்டு க்ளோஸ் கேஸ். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.